யார் எந்த நேரத்தில் காலிங் பெல் அடிக்கிறது? ஹாய், இந்தா மேனேஜ்மெண்ட்க்கு உனக்கு ஒரு கொரியர் வந்துச்சு. நான் தான் வாங்கி வச்சிருந்தேன். இந்தா. தேங்க்யூ. வீட்டிலேருந்து வந்திருக்கு ரவா லட்டு. மேனேஜ்மெண்ட்க்கு தானே வந்துச்சு? ஆமாம், நான் தான் இந்த பில்டிங் மேனேஜர். ஓ அப்படியா? சாரி, நான் என்னை பற்றி உங்ககிட்ட இன்ட்ரோவே கொடுக்கல. என் பேர் விஷ்ணு. இந்தாங்க, நீங்களும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. வீட்டில் பண்ணது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓ அப்படியா? சரி வா என் கூட. எங்க? என்னோட பிளேஸ்க்கு? உங்கள் பிளேஸ்க்கா? ஆமாம், வா இருங்க இருங்க. வா, வந்து உட்காரு வா. சரி. டெவில். நீவா வந்திருக்க இன்டர்ன் தானே? வா, உனக்கு நியூ ஜாப் கிடச்சதில்ல, அதுக்காக செலிப்ரேட் பண்ணலாம். ஆனால் நான் இன்னும் ட்ரைனிங் தானே எடுத்துகிட்டு இருக்கேன். அங்கே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் 3 டேஸ்க்கு ரொட்டேஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் எனக்கு கார்டியாலஜியில் டாக்டர் விக்ரம் கூட தான் ஜாயின் பண்ணணும். இரு, நீ தானே அந்த பிரின்ஸ் விஷ்ணு? என்ன? வந்த இன்டர்ன்ல பிரின்ஸ்னு ஒருத்தி இருக்கா. அவ 5 வருஷமா டெவில், அதாவது விக்ரமையே நினச்சி படித்து நர்ஸாக வந்திருக்கா. வந்த ஃபர்ஸ்ட் நாளே லவ் சொல்லிட்டா. ஆனால் அவன் உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டான், அதானே? உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு? ஆமாம், ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற பாதி பேர் இங்கே தான் இருக்காங்க. அவங்க தான் சொன்னாங்க. என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு உங்களை பற்றி தெரியாது. சத்தியமாக இனிமேல் உங்களுக்கு என்னால் தொல்லை கொடுக்க மாட்டேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சா? அப்ப சீக்கிரம் கிளம்பு. சரி, என்னை மன்னிச்சிடுங்க, உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். இரு விஷ்ணு, போகாத. நான் தான் அவளை கூப்பிட்டேன்டா டெவில். அப்படியா? அப்ப நீ என் தங்கச்சி தானே? நீ ஒரு சூனியக்காரிடி. என்ன தங்கச்சியா? ஏய், நான் தேவதடா. நீ என்ன தேவதன் தான் கூப்பிடணும். நீங்கள் இவங்களை தங்கச்சின்னு தானே சொன்னீங்க? நீங்கள் அவரோட தங்கச்சியா? என் பேரு கௌரி, நான் அவனோட தங்கச்சி. ஓ, அப்போ நீங்கள் தங்கச்சியா? சரி. ஆமாம், நாங்கள் தலைமுறையாக டாக்டர் ஆகிட்டு இருக்கோம். எங்களோட சொந்த ஊர் கோயம்புத்தூர். என்னோட தாத்தா தான் இந்த பில்டிங்கை வாங்கினாரு, டாக்டர்ஸும் நர்ஸும் ரெண்ட்டுக்கு தங்குறதுக்கு. ஓ, அதான் இங்கே இருக்கிறதுலையே இந்த பில்டிங் மட்டும் ரூம் எல்லாம் ரெண்ட்டு சீப்பாக இருக்கா? நீ நம்புறியா இல்லையான்னு தெரில. நானும் ஒரு காலத்தில் டாக்டர் ஆகணும்னு தான் நினச்சேன். ஆனால் எனக்கு நிறைய கண்டிஷன்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கெல்லாம் அதெல்லாம் பிடிக்காது. ஓ அப்படியா? அப்போது ஃப்யூச்சரில் நம்ம இங்கே தான் டாக்டர் விக்ரம் கூட இருப்போம். கண்டிப்பாக என்னோட ஃப்யூச்சர் இங்கே தான். இப்ப எதுக்கு நீ சிரிச்சிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. நல்லா கேட்டுக்கோ. நீ நிஜமாவே என்னோட டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணுனா நான் உன்கிட்ட ஜாலியா இருக்க மாட்டேன். அப்புறம் நீ என்னோட வலியை மறைக்கிற கல்லா இருந்தீன்னா உன்னை ஈஸியா ஃபயர் பண்ணிடுவேன். உனக்கு இன்னும் டைம் இருக்கு, நல்லா யோசிச்சுக்கோ. நான் உன்னை ஃபயர் பண்ணக்கூடாதுன்னா நீ வேற டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணிக்க. முடியாது, நான் கண்டிப்பாக ஒரு கேப்பபிளான நர்ஸாக ஆகுவேன். இங்க பாருங்க, இன்னையிலேருந்து நீங்க 2 பேரும் அஃபிஷியலாக இந்த டிபார்ட்மெண்ட்க்கு அசைன் ஆயிருக்கீங்க. நாங்கள் எல்லாரும் உங்களை வெல்கம் பண்றோம். தேங்க்யூ சார். ஃப்ரெண்ட்ஸ், நீ கண்டிப்பா டாக்டர் விக்ரம்காக தான் இந்த டிபார்ட்மெண்ட்கே வந்திருப்ப. நான் ஒரு நல்ல பொண்ணாவும் ஒரு நல்ல நர்ஸாகவும் டெவில கண்டிப்பாக வின் பண்ணுவேன். உன்னோட எனர்ஜி எனக்கு பிடிச்சிருக்கு விஷ்ணு. சரி சோனியா, நீ ஏன் இந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ண? ஏன்னா கார்டியாலஜினாலே ஹார்ட் தானே. நம்ம உடம்புல முக்கியமான பார்ட்டே ஹார்ட் தான். அதனால் நான் இங்கே ஒரு நல்ல நர்ஸாக எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உனக்கு இங்கே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுக்கான பெஸ்ட்டு பிளேஸ் இதுதான். டே கார்த்தி, நல்லா பேசுகிறியே. ஆரம்பிச்சிட்டிங்களா? என்னை எப்பயுமே ஒரு இன்டர்னாகவே நடத்துவீங்க. இல்லைடா, நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணுறோம்ல, அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறேன். பரவாயில்ல, நான் உங்கள் டீம்னு சொல்கிறீங்களே, இதனால தான் டாக்டர் அஜய் நான் உங்கள் கூடயே டீமாக இருக்கேன். சரி விஷ்ணு, இனிமே டாக்டர் விக்ரமோட டீம் தான் நீ. ஓகேவா? குட் லக். டீம் விக்ரமா? ஆமாம், அப்போ தானே நீ அவரோட கனெக்ட் ஆகுவ. அப்புறம் எப்போ டியூட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீ விக்ரமை போய் மீட் பண்ணும். சரியா? நான் கரெக்டான பர்சனாக இருப்பேன். நான் ஏன் விஷ்ணு கூட ஒர்க் பண்ணாமல் இந்த கார்த்தி கூட ஒர்க் பண்ணுறேன்? எதுக்கு அப்படி சொல்கிறீங்க? சரி விடுடா, அவன் எப்பயுமே அப்பதான் அப்படி தானே. ஆனால் விக்ரம் அப்படி இருக்க மாட்டானே. ஆனால் விக்ரம் ரொம்ப திறமையானவன். அவன் பேசுகிற வார்த்தை தான் கடுமையாக இருக்கு.
அவனை ஒரு நார்மல் மனுஷனா ஃபர்ஸ்ட் மாற்றணும். சார் சார் அவன் ஒரு சூப்பரான சாடிஸ்டிக். டாக்டர் விக்ரம் ஒரு திறமசாலி அண்ட் அவர் ஹே பிரின்ஸ், நான் அவர் கூட கண்டிப்பாக நல்லா ஒர்க் பண்ணுவேன். அவர் என்னை உயிரோட கொன்னாலும் சரி. என்ன சொன்ன? எவ்வளோ நேரமா நீ இங்க இருக்க? சிடு சிடுன்னு இருப்பான்னு சொன்னீங்களே அப்பத்துலேருந்தே. பார்த்தீங்களா, இதுதான் சொன்னேன். டாக்டர் விக்ரம், நீங்கள் இப்போ ரவுண்ட்ஸ்க்கு போகணும்ல, பிரின்ஸ் நீயும் கூட போ. ஓகே. டீம் விக்ரம், உன்னால் முடியும். இங்கே பாரு, நான் இப்போ ரொம்ப பேட் மூடில் இருக்கேன். ஏன்னா நான் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடல. நீங்கள் எப்பயும் சாப்பிட்ற க்ரீம் பன் தானே? அது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி. ஆமாம், நீ என் கூட ஒர்க் பண்ணா ஃபஸ்ட்டு ரூல்ஸை ஃபாலோ பண்ணு. ஃபஸ்ட்டு பேஷண்ட் கிட்ட ரொம்ப சின்சியராக இருக்கணும். ஓகே. எப்படி ப்ராப்ளம் வந்தால் உடனே வந்து ஹெல்ப் பண்ணுறியோ அந்த மாதிரி. சரி. லாஸ்ட்டாக என்கிட்ட இருந்து நீ எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. என்ன? நமக்குள்ள 0.0001% அளவுக்கு கூட ஒன்றுமே நடக்காது, சரியா? நான் ஃபஸ்ட்டே உன்கிட்ட சொல்லிடுறேன். ஆனால் டாக்டர் விக்ரம், இந்த வேர்ல்டில் எது வேணாலும் நடக்கலாம். அதனால் நீங்கள் சொன்னீங்கல்ல 0.001% சான்ஸு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா எனக்கு அந்த 0.001% சான்ஸ் இருக்குல்ல, என்ன வேணாலும் நடக்கலாம்ல உங்களுக்கும் எனக்கும்.